Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம medium problems on LeetCode தான் solve பண்ண போறோம். Let's wait for another 2 or 3 minutes for others to join and then we will start our session. நான் வந்து 10:13 சொல்லி போட்டிருந்தேன். என்னால் வந்து 10 o'clock schedule பண்ண முடியல. So 10:13 சொல்லி போட்டிருந்தேன். Let's start our session at 10:15. Let others join the session. ஓகேங்களா? So before starting our session, just log into your LeetCode account and இங்க ப்ராப்ளம்ஸ்ன்றதுக்குள்ள போய்க்கோங்க. ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இங்க வந்து ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டர்ல ட்ரை கிவிங் த டிஃபிகல்ட்டி லெவல் as மீடியம். ஓகேங்களா? மீடியம் கொடுத்துட்டா we will be going to get 2077 ப்ராப்ளம்ஸ். இந்த 2077 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? So who are all excited to start our session? Who are all very excited, like okay, everyone are excited in solving the medium problems in LeetCode? சரி, ஓகே, லெட் ஸ்டார்ட். ஆக்சுவலாக வந்து இந்த செஷன் எப்படி போக போகுதுன்னா, இட் இஸ் சம்திங் லைக் 1 o'clock வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் வந்து த செஷன் ஐ வில் எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதுக்கான சொல்யூஷனும் நான் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் பாஸ் எல்லாமே காமிப்பேன். இஃப் யூ வாண்ட் நான் வந்து டீபக் பண்ணியும் காமிப்பேன். ஸோ தட் வி வில் பி ஹேவிங் அ கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் வந்து டீபக் அது இதெல்லாம் பண்ணி டெஸ்ட் கேசஸ் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் ஹாவ் அ லுக் லைக் நீங்களும் வந்து என் கூடயே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ ஆல்சோ டு கேட்ச் அப் த திங்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் அனதர் திங் இஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மீடியம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் கீழே சொல்லுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளமா நான் அதை வந்து எடுத்து சால்வ் பண்ணுவேன். லாஸ்ட் வீக் த 3 days நம்ம அப்படிதான் பண்ணோம். த சேம் வே வி ஆர் கோயிங் டு டூ இட் டுடே ஆல்சோ. ஓகே, த வே இஸ், நீங்க நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் சம் ப்ராப்ளம் டு சால்வ் ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட். ஸோ தட் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளமா நான் அதை எடுத்து சால்வ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் இன்டீஜர்ன்றது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் அ நியூ டேப் அப்படின்னீங்கன்னா இட் வில் ஓப்பன் இட் இன் அ நியூ டேப். அண்ட் தென் வந்து we will have a look on the question. தென் நம்ம வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போ யார் எந்த கொஷின் வந்து உங்களை சால்வ் பண்ண சொன்னாலும் ஜஸ்ட் ஹாவ் அ டீப் லுக் ஆன் த கொஷின் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் given a 32-bit integer. Okay, return integer x, return x with its digits reversed. If reversing x causes the value to go outside the 32-bit integer, then return 0.
ஓகேங்களா. ஸோ த திங் இஸ் நம்ம 32 பிட் அப்படின்னா என்னது, 32னா 4 பிட்ஸ் இன்டீஜர் வேல்யூவா இருந்தா மட்டும்தான் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை 32 பிட்ஸை தாண்டி இன்டீஜர் வேல்யூவை தாண்டி அது இருக்கா அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு ரிட்டர்ன் 0. ஸோ த திங் இஸ் நார்மல் ஒன் தான் பார்க்கறதுக்கு நான் வந்து ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா நார்மலி ரிவர்சிங் இஸ் ஃபைன். ஆனா என் ரிவர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இஃப் இட் இஸ் அ 32 பிட் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூக்குள்ள இருந்தா மட்டும்தான் நான் அதை ரிவர்ஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். If it is more than 32 bit, assume that the environment is not allowing 64 bit signed or unsigned. 64 bit na enna long value ah irundhuchu appadina I want to return it as 0. Idha in your highlight enna na neenga signed naalum seri unsigned naalum okay, whatever it is you need to reverse it. ஓகே, அந்த சைன் இருக்கட்டும், தென் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா whenever we are reversing a digit நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் எடுக்கணும் and then வந்து ரிவர்ஸ்டுக்குள்ள ஆட் பண்ணும், தென் வந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணும். தட் ஒன் வி ஆல்ரெடி நோ ரைட். டிஜிட் இஸ் ஈக்குவல் டு 10 மாடுலஸ் 10 பண்ணணும் அண்ட் தென் வந்து ரிவர்ஸ்டுன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி ரிவர்ஸ்டு பிளஸ் டிஜிட் ஸ்டார்ட் 10ன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் வந்து நம் டிவைடட் பை 10ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ த வே வி ஆர் டூயிங் இஸ் சேம். ஆனால் என்னன்னா இஃப் இட் இஸ் மேக்ஸிமம் தென் த maximum than the integer value we need to return 0. ஓகேங்களா. இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சுவலி ஈஸி ப்ராப்ளம் தான். த ஒன்லி திங் வந்து நமக்கு தெரிஞ்சு டிஃபர் இஸ் தட் இஃப் இட் இஸ் மோர் தேன் 32 பிட் ஐ வாண்ட் டு டூ இட் ரிட்டர்ன் 0, அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோமா, இன்ட்டு ரிவர்ஸ் which is equal to 0ன்னு சொல்லிடலாம். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணும், எக்ஸ் வந்து which is not equal to 0 வரைக்கும் I need to traverse. So I want to give it as a loop while x வந்து modulus which is not equal to 0 அப்படின்ற வரைக்கும் நான் traverse பண்ணணும். And then வந்து நான் என்ன பண்றேன், initially last digit fetch பண்றதுக்கு which is equal to x modulus of 10. ஓகேங்களா. அப்போ எனக்கு டிஜிட் வந்துடும். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணும், இஃப் இங்கேயே நான் என்ன செக் பண்ணணும்னா ரிவர்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தேன் இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ டிவைடட் பை 10. ஓகே, ஏன் இங்கே டிவைடட் பை 10 கொடுக்குறேன்னா பிகாஸ் வந்து ஐ வாண்ட் டு செக் த ஓவர்ஃப்ளோ ஆல்சோ. அதனால இன்டீஜர் டாட் max underscore value which is divided by 10. divided by 10 வந்து இந்த கண்டிஷன் வந்து ரிவர்ஸ் வந்து கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா it will come inside and what it will do, reverse which is reverse greater than 10 போட்டோம் and one more condition also we will check. integer dot divided by reverse which is equal to integer dot max value divided by 10 and வந்து digit வந்து greater than 7 ஆன்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இது greater and if it is passing and it is greater than 7 இருந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்து என்ன பண்ண போறேன், I am going to make it as return 0. okay, then another thing is நான் என்ன பண்றேன்னா this condition I have done if it is not, இப்போ வந்து ஒரு வேளை இது வந்து லெஸ் தேனா இருக்கு. ஓகே, லெஸ் தேனா இருந்துச்சுன்னா அப்படின்னா என்னன்னா இன்டீஜர் டாட் மினிமம் வேல்யூவை விட லெஸ் தேனா இருந்துச்சுன்னா தட் இஸ் அன் அண்டர்ஃப்ளோ. அந்த கண்டிஷனும் நான் செக் பண்ணணும். அப்ப இதை வந்து அப்படியே கண்டிஷன் வந்து லெஸ் தேன் போட்டுறேன். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து ரிவர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன பண்ணும், சேம் கண்டிஷனை செக் பண்றேன். எகைன் வந்து செக் பண்றோம். or integer dot max value க்கு பதிலா இங்க நம்ம என்ன கொடுக்கணும், min value. maximum is a overflow and minimum is an underflow, right? So underflow value and digit வந்து which is less than -8 அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இப்போ நான் இந்த கண்டிஷன் எல்லாம் செக் பண்றேன் அப்படின்னா ரிட்டர்ன் 0. இந்த கண்டிஷன்ல எது வந்தாலும் I want to return 0. அப்படி இல்லை அப்படின்னா what I can do is simply reverse which is reverse என்ற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, which is equal to reverse star 10
அண்ட் தென் வந்து டிஜிட்டை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு மேக் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 10. That's it. After that, once எல்லாமே ஆப்ரேஷன் கன்க்ளூட் ஆனதையும் நம்ம வந்து ரிட்டர்ன் ரிவர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ த திங் இஸ், வாட் இஸ் மை ஓவரால் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு செக் ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர் ஃப்ளோ. இன்டீஜர் டாட் மேக்ஸை விட கிரேட்டராகவும் இருக்கக்கூடாது, மினிமமாகவும் இருக்கக்கூடாது. ஏன் மினிமமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா -2 power 31 and then வந்து 2 power 31 minus 1. So integer value which is going to have between unsigned and signed, கரெக்டுங்களா? அப்போ நான் வந்து மைனஸ்க்கும் செக் பண்ணணும், ப்ளஸ்க்கும் செக் பண்ணினா நான் கண்டிஷன் போடணும். ஸோ தட் இஸ் வை ரிவர்ஸ் வந்து மேக்ஸிமமை விட கிரேட்டராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து டிஜிட் வந்து லெஸ் தேன் 7 செக் பண்ணுறோம் இஃப் இட் இஸ் மேக்ஸிமம். அண்ட் தென் வந்து மினிமம் அப்படின்னா என்னது? விச் இஸ் மினிமம் வேல்யூ விட, திஸ் இஸ் அன் அண்டர் ஃப்ளோ கண்டிஷன், மினிமம் வேல்யூ விட கம்மியாக இருக்கா? அண்ட் தென் வந்து reverse equal to integer dot minimum value divided by 10 and digit வந்து less than or equal to less than -8 ஆனும் check பண்ணோம். So that is the condition which we are checking. So the what is the issue? Okay, double or இருக்கு. Okay. So all the test cases passed. இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா it will give us the result. நான் எத்தனை வந்து 99.98% of சொல்யூஷனை நம்ம வந்து பீட் பண்ணியிருக்கோம். ஸோ the way is, it is a very easy problem. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா then it is fine. நம்ம வந்து இந்த கொஷனை கிராக் பண்ணிடலாம். ஏன் இதை வந்து மீடியமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன்லி திங் இஸ் இங்கே வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து இன்டீஜராக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணணும். இன்டீஜர் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு டூ இட் லைக் return 0, கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் விச் திஸ் ஒன் கேம் as a medium problem. apart from that, நீங்களே பார்த்தீங்கன்னா it is a easy problem தான், கரெக்டா? So let's move on to the next problem. Is there any doubts in this problem, or do you guys have any specific problem to be solved? Next problem move பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, or else வந்து நான் ரேண்டமா ஒரு ப்ராப்ளம்க்கு போறேன். Anything is fine, right? Let's move on to the next one. Okay, integer to Roman. So this one வந்து it is a எப்படி சொல்றது, இது நான் ஆல்ரெடி வந்து சால்வ் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஈஸி ப்ராப்ளம்ல, இல்லையோ? ஓகே, இன்டீஜர் டு ரோமன். திஸ் ஒன் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்ம மேப்ல ரோமன் லெட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் வி வில் ட்ரை டு சால்வ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஆ ரோமன். அண்ட் தென் வந்து ரோமன் நம்பர்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்பெண்டிங் ஆன் த கான்வர்சேஷன். திஸ் ஒன் இஸ் ஓகே ஃபைன். இப்போ வந்து ஓகே, இன்டீஜர் டு ரோமன், நம்ம வந்து ரோமன் டு இன்டீஜர் சால்வ் பண்ணோம். இப்போ வந்து இன்டீஜர் டு ரோமன் சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஐ காட் கன்ஃபியூஸ்ட். இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேல்யூவை நான் வந்து ரோமன் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் இன்டீஜர் டு ரோமன். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இன்டீஜர் வேல்யூஸ் டிஃபைன் பண்றேன். என்னென்ன இங்க பாருங்க, 1500, 100, 50, 10, 5லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோமன் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் அரே இல்லை, இன்டீஜர் அரே வேல்யூஸ் நேம் கொடுத்துப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கர்லி ப்ராக்கெட்ல நான் என்ன பண்றேன்னா ஐ கேன் டிஃபைன் லைக் 1000, 900, 500, 400, 100, 90, 50, 40 அந்த மாதிரி வந்து நான் செட் ஆஃப் வேல்யூஸை டிஃபைன் பண்றேன். 1000, 900, then வந்து 500, then 400, after that வந்து 100, then வந்து 90, 50, after that வந்து 40, அப்புறம் வந்து 10, 9, 5, 4, 1. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வேல்யூஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு define the Romans for this values also.
ஓகே, இப்போ வந்து நான் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் ஸ்ட்ரிங் ரோமன்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ல 1000னா என்ன? இட்ஸ் அ ஸ்ட்ரிங் இல்லைங்களா? அப்போ கேபிட்டல்ல வந்து எம், டபுள் கோட்ஸ்ல எம். ஆஃப்டர் தட் 900 அப்படின்னா என்ன? சிஎம். சிஎம் அப்படின்னா வந்து 1000 மைனஸ் 100 which is equal to 900. ஸோ சிஎம். ஆஃப்டர் தட் வந்து 500னா என்ன? டி. தென் வந்து 400. 400 மீன்ஸ் 500 மைனஸ் 500 மைனஸ் 500 மைனஸ் அப்படிங்கும்போது சிடி. கரெக்டுங்களா? ஸோ சிடி. ஆஃப்டர் தட் வந்து 500க்கு அடுத்து 400 நம்ம போட்டோம்.